நண்பர்களுக்கு வணக்கம். நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. சனி பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாம், 2025 எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இந்த சனி பயிற்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா 30 ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க. அதிக காலங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம் தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி. பட் இந்த 2025 சனியினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில தேதி பார்த்தோம்னா 29/3/2025 சனிக்கிழமை. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 9 மணி இரவு 46 நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இதுதான் சனி பெயர்ச்சியினுடைய விஷயம். இந்த சனி பெயர்ச்சி பெயரக்கூடிய நாள் சனிக்கிழமை. அங்கே பயிற்சி ஆகக்கூடிய ராசி மீன ராசி. அந்த மீன ராசியில் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் 6 கிரக சேர்க்கை வேறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த சனி பெயர்ச்சி புரட்டாதி 4ஆம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார். மீனத்தில் போயிட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார். ஏனைய கிரகங்கள், நவ கிரகங்கள், 12 ராசிகள் இந்த சனி பெயர்ச்சினால் எவ்வகையில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்க்குறோம். சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமாம், சனி பார்த்தாலே என்ன, சனி அப்படின்னாலே பயம். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா, தடம் புரளுமா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இறக்கம் ஏற்றம் வருமா, ஏற்றம் இறக்கம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் நம்மளுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். முக்கியமான பெயர்ச்சி இந்த ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டுகள், குரு பகவான் 1 ஆண்டுகள், பட் சனி மட்டும்தான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிக்க போகிறாங்க. அதனால் ஸ்லோ விஷயத்தில் நடக்கும், ஸ்லோ மூமெண்ட்டாக நடக்கும். எந்த ஒரு காரியமே வேகமாக நடக்குதா அப்படின்னா இல்லை. அப்படி ரொம்ப வேகமாக போயிருந்தது கூட ஒரு பிரேக் பண்ணி பொறுமையாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். மந்தக்காரகன், முடவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இதில் விசேஷமாக நாம் சொல்லக்கூடிய பார்வை பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பார்வை. சனியினுடைய பார்வையில் ஒரு விசேஷம் இருக்குது. அப்போ 3, 7 எல்லாமே என்ன பண்ணுது, அசுப பார்வையாக இருக்கிறது. சரி, இந்த சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு எந்த பலன்களை கொடுக்குது அதான் நம்ம பார்க்க போகிறோம். பட் மீன ராசிக்கு இந்த சனியானவர் ஜென்மச்சனியாக வருகிறார். ஆமாம், இவ்வளவு நாள் வரை விரயச்சனியாக இருந்த சனி ஜென்மச்சனியாக வருகிறார். கும்ப ராசிக்கு பாதச்சனியாக போகிறார். அப்போ ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார். பட் மேஷ ராசிக்கு இப்போ தான் 7 ஆரம்பிக்குது. பட் விரயச்சனியாக உள்ள வரார். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார். இந்த 4 ராசிகளுக்கு இந்த சனி பாதகமான சூழ்நிலையினுடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினச்சிக்கணும். பட் இதிலிருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு என்ன ரூட்டு, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணுன்றதை பின்னொரு வீடியோக்கள் நம்ம முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். பட் யாருக்கெல்லாம் இப்போ விடுதலை நடக்குது அப்படின்னா, மகர ராசிக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை. ரொம்ப சிரமத்திலிருந்து வெளியில் வர போகிறாங்க. அவங்க படாத துன்பமே கிடையாது. அந்த மகர ராசி 7.5லேருந்து வெளியில் வராங்க. பட் கடக ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை. அப்போ 7.5 சனி, அஷ்டம சனி, இதெல்லாம் விடுதலையாகக்கூடிய ராசிகள் மகரம், கடகம். இந்த 2 ராசிக்கு இந்த சனி என்ன பண்ணுறாரு, ஒரு செயின் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. பட் இந்த சனியினுடைய தாக்கம் ஒரு நம்ம 3 விதமாக சொல்லிக்கலாம். ஆரம்ப காலம் ஏன்னா ஒரு சனி 30 ஆண்டு காலம் ஒரு ஜென்ம ராசியில் வராங்க. பட் இருந்தாலும் இந்த மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி அப்படின்னு 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ 30 வயது, 60 வயது, 90 வயது இந்த மாதிரி பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கலாம். இளமை பருவங்களில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மங்கும் சனி அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு புள்ள படிக்கிறா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி மங்கு சனி ஆகி அந்த படிப்பறிவுகளை தடைபட்டு அதனுடைய விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி தான் ஆரம்ப காலம் கற்றல் வயதில் வரக்கூடிய சனி. பொங்கும் சனி அப்படின்னக்குள்ள ஒரு இளமை பருவத்தில், ஒரு டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள்.
அப்போ எல்லா வித உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அப்போ ஆசை அனுஷ்டானம் எல்லாத்தையும் அதிகமாக தூண்டி அதற்குள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலில் மாட்ட வைக்கிறது தான் இந்த பொங்கும் சனி அப்படின்னு பேர். அதீத ஆசைகளை கொடுத்து அதில் நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது. அப்போ போக்கும் சனி அப்படின்னா போக்கு சனி அப்படின்னு பேர். அப்போ வயது முதிர்ந்த காலங்களில் தள்ளாடக்கூடிய வயசில் தனக்கு உடல் சோர்வு நெளிவுற்ற காலங்களில் நமக்கு யாராவது ஒரு உதவிகள் செய்தால் மட்டும்தான் நமக்கு ஒன்றால் இயங்க முடியும் அப்படின்ற கால நேரம் வரும்பொழுது பிறருக்காக பிறர் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டுன்னு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்போது வரக்கூடிய அந்த சனி பகவான் தான் போக்கு சனி அப்படின்னு ஒரு காரகத்துவத்தை சொல்கிறாங்க. அப்போ கற்கக்கூடிய வயசு, இளமை பருவம், அப்போ முதுமை பருவத்தில் வரக்கூடிய வயசு, இதெல்லாமே இந்த சனியை பிரிச்சுட்டான். 6 கிரக சேர்க்கை கண்டிப்பாக உலகளாவிய விஷயங்களும் சரி, அந்த 6 கிரகங்கள் சேர்க்கையாகக்கூடிய ராசி மீன ராசியாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த கிரக யுத்தம் வேறு நடக்கப் போகிறது. நிறைய மைனஸ் நடக்குதா பாசிட்டிவ் நடக்குதான்றதை காட்டிலும் ஒரு என்ன அசுப கிரகங்கள் இந்த சனி பகவான். அப்போ ஒரு ராசியில் போயிட்டு ஜென்ம ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். பட் வாங்க இந்த சனி பயிற்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம். 12 ராசிகளில் இந்த சனி பகவான் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்குகிறார், நாம் எப்போதெல்லாம் கவசமாக பாதுகாப்பு கவசமாக எவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம். பட் வாங்க பார்க்கலாம். அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. சனி பெயர்ச்சி ரொம்ப பீஸ்ஃபுல்லான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, ரொம்ப பயந்துக்க வேணாம். இந்த சனி பெயர்ச்சி வச்சு பயந்துக்க வேணாம். பட் முதல்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் ஜெயம் சார். ஆமாம், இந்த சனி பெயர்ச்சியால் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் மிகப்பெரிய அளவில் உருவாக போகிறது. ஆமாம், தன்னம்பிக்கை அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த பெயர்ச்சி இருக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சகோதர சகோதரி வழிகளால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது சார் உங்களுக்கு. ஆமாம், அதே காலகட்டத்தில் நீண்ட நாளாக விடுபட்ட சொந்தங்கள், பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு உறவுகள், இதெல்லாம் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு காலங்கள் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நடக்க இருக்குது. ஆமாம், பங்காளி சண்டை சார் ரொம்ப நாள் இருக்குது சார். சொத்து பிரச்சனை, ஒரு சின்ன இட பிரச்சனை தான். அந்த மாதிரி ஒரு பங்காளி எனக்கு உயிராக இருந்தவங்க தான் என்னுடைய பெரியப்பா பிள்ளை, சித்தப்பா பிள்ளை, இவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். இருந்தாலும் ஆனால் முடியல, மனம் ஒத்துக்க மாட்டுது. இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் தவிடுபடியாகி உறவுகளில் ஒரு சுமூகமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான விஷயம் கிடைச்சிடும். ஆமாம், அதீத தைரியம் சார் உங்களுக்கு. போராட்ட குணங்கள். இதில் என்ன நடக்கும், அரசியல் துறையில் இந்த போராடுறா இல்லையா? ஆமாம், அவங்களெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப பிரபலமாகறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். ஆமாம், போராட்டத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு துலாம் ராசினர் பிரபல யோகம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட எடுத்துக்கலாம். ஆமாம், சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆமாம், சிம்பிளான பிஸ்னஸ், சின்ன பிஸ்னஸ், கைவினை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நபர்கள். ஆமாம், இந்த டால் தயாரிக்கிறோம், பொம்மை தயாரிக்கிறோம், மிதிவண்டி தயாரிக்கக்கூடிய விஷயங்கள், பட் மோட்டார் சைக்கிள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இது எல்லாமே சிறு சிறு வாகனங்கள், இந்த மாதிரி வாகனங்கள் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே மிகப்பெரிய அளவில் வருமானங்கள் தேடப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசியில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சகோதரன் விளையாட்டு வீரராக இருந்தாங்கன்னா அந்த விளையாட்டுத்துறையில் அவங்களுக்கு சாதனைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதிக்குவாங்க, நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க. அதே காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்களே இப்போ விளையாட்டுத்துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இது எல்லாமே பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லலாம். காம திரிகோண பாவகங்கள் இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கணவன் மனைவியுடைய ஊடல் கூடல் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஆமாம், துலாம் ராசியில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியால் கடன்கள் அதிகமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். ஆமாம், உயிர் பயம், மரண பயம் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாமே பாசிட்டிவ் பார்த்தோம், என்ன மைனஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம்.
அப்போ இனம் புரியாத ஒரு பயம் ஒன்று உருவாகும் சார். ஆமாம், நம்மளுக்கு ஐயோ இதயம் வலிக்குது, சிம்பிளாக ஏதாவது ஒரு சின்ன செரிமான பிரச்சனையில் இதயம் வலிச்சா கூட உடனே நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் ஒரு ஆயுள் பங்கம் ஒன்று ஏற்படும் இந்த காலகட்டத்திலலாம். வாகனங்கள் போகும்போதும் சரி, குழுவாக போயிட்டு எங்கேயாவது ஃபாரஸ்ட், அதாவது நீர்வீழ்ச்சியில் குதிக்கிறோம், கடலில் நீராடுறோம், சமுத்திர ஸ்நானம் பண்ணுறோம், மழையில் நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போதும் நமக்கு நாமே பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் உயிர் நாடி பிரச்சனை வரும், அதாவது பிறப்புறுப்பு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். மூலம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா, அந்த மூலம் பௌத்திரம் அந்த அடிவயிறு கீழ் உள்ள பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. கர்ப்பப்பை பிரச்சனை வருவதற்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். பட் வெளிநாட்டினால் போகக்கூடிய வாய்ப்புகளில் சங்கடங்கள் ஏற்படும். ஆமாம், நம்ம வெளிநாடு போகிறதுக்காக ஏதோ ஒரு பணம் கட்டுறோம், நிறுவனத்தை நம்புகிறோம் அப்படின்னா நல்லா சர்ச் பண்ணி அது உள்ளே போங்க. பட் அந்த காரியங்கள் நமக்கு தோல்வி அடைவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் போகும்போது எல்லா விதத்தையும் எக்யூப்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம சரியாக எடுத்துணுமா, பாஸ்போர்ட் எடுத்துக்கிறோமா, இல்லை எல்லா விஷயத்தையும் சரியாக இருக்கான்றது 1க்கு 2-3 முறை செக் பண்ணிவிட்டு வெளியில் போகணும். பட் நிறைய மிஸ்ஸிங்ஸ் நடக்கும், திருடு நடக்கும் சார். இப்போ ஆமாம், துலாம் ராசியினருடைய எங்கேயாவது பயணம் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்டே திருடி போயிடுவா, இல்லை வாகனத்தை திருடு நடக்கும், இந்த குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே திருட்டு நடக்கும். இந்த விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு ஹின்ஸு தான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தான் நான் சொல்ல போகிறேன். சரி, துலாம் ராசினியர்கள் இந்த சனி பயிற்சி பாசிட்டிவ் என்னெல்லாம் பார்க்கலாம். பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய இரு கைகளிலும் மருதாணி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், மருதாணி வைக்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய கை அலங்காரமாக மாறும். அலங்காரமாக மாற்றி என்ன பண்ணும், உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் நடக்கும். சுக்கிரன் இயங்க ஆரம்பிச்சிருவார். பட் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும்னா சார், சிம்பிளாக ஒரு மருதாணி வச்சோம்னா அவ்வளோ வெற்றி கிடைக்குமான்னு வச்சு பாருங்கள். அதனுடைய பலன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம், சரியா? பட் உயிர் பயம் இருக்கும், மன பயம் இருக்கும், அடிவயிறு கீழ் உள்ள பிரச்சனைகள் உண்டு, நோய் பிரச்சனை தாக்கங்கள் உண்டு. பட் போக சுகங்கள் கிடைப்பது கொஞ்சம் பற்றற்ற நிலைக்கு போயிடும். அப்போ கணவன் மனைவி கூட நல்லா பேசி பழகணும். பட் ஏதாவது ஒருத்தர் அதிகமாக பேசுகிறான்னா கொஞ்சம் ஒருத்தர் அடங்கி தான் போகணும். இந்த காலகட்டத்திலலாம் நிறைய சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் யோகம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தாயார் உறவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கங்களையும் அவமானங்களையும் ஏற்படுத்துவதற்குண்டான பாக்கியம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பட் இந்த தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். நிறைய பிரச்சனை சொல்கிறீங்க சார், ஒரே ஒரு மைனஸ் சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் பாசிட்டிவ் சொல்கிறீங்க. பட் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அனுபவித்து தான் ஆகணுன்றது தான் உண்மையான கருத்து. பட் இருந்தாலும் நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய பெற்றோர்களை மதியுங்கள். பெற்றவங்களை போட்டு நடுரோட்டில் விட்டுட்டு நீங்கள் எல்லா ஆலயங்களுக்கும் நீங்கள் பாலாபிஷேகம்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு காரியமும் நடக்காது உங்களுக்கு ஆக்சுவலாக. அப்போ தாய் தந்தையரை மதியுங்கள். அவங்களுக்கு என்ன முதியவர்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு எல்லா கடமைகளையும் ஒரு பிள்ளைகளாகவும் பெண் பிள்ளையாக இருந்து நீங்கள் செய்யுங்க. பட் வாழ்க்கையில் ஒரு சக மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவி செய்வது இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியாக சித்தர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அந்த வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் கையில் எடுங்க. நான் எல்லா வீடியோஸ்லையும் இது தான் சொல்லிட்டு வரேன். பட் இதுவே பெரிய விஷயமாக சொல்லப்படுது, சரிங்களா? வாழ்க வாழ்க வாழ்க.